இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடையணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்து. இந்த நாளிலும் ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கிட்ட 32ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். யாக்கோபு என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த யாக்கோபு என்கிற இந்த தேவ மனிதர், அவர் தன்னுடைய தேசத்தை விட்டு, நமக்கு தெரியும், தன்னுடைய தேசத்தை விட்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு பாதாமரனுக்கு அவர் ஓடி போகிறார். அங்கே தங்கி இருக்கிறார். ரொம்ப நாள் தங்கி இருந்துட்டு கர்த்தர் சொல்றாரு, எப்போ அவன் தேசத்துக்கு திரும்பி போப்பாங்கிறாரு. தேசத்திற்கு திரும்பி வருகிறார். யாப்போக்கு ஆற்றை தாண்டி அவர் திரும்பி தன்னுடைய தேசத்திற்குள் அவர் நுழைய வேண்டும். ஆனா ஒரு செய்தி வருகிறது, ஐயா உடைய சகோதரனாய் இருக்கிறதான ஏசா 300 பேரோடுமே சந்திக்கும்படி வருகிறார். இவ்வளவுதான். இந்த வார்த்தையை கேட்டதுதான் யாக்கோபுக்கு பயம் பிடிச்சிட்டு, அதுவரைக்கும் சந்தோஷமா வந்த, மகிழ்ச்சியாய் வந்த யாக்கோபு இந்த ஒரு வார்த்தையுடைய காதல விழுந்துச்சு. ஐயா உம்முடைய சகோதரனாய் இருக்கிற ஏசா உம்மை சந்திக்கும்படி 300 பேரோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நொடி, அடுத்த வினாடி ஏசாவுக்கு ஒரு வெகுமதி அனுப்புகிறார். அனுப்பிட்டு தன்னுடைய பிள்ளைகள், மனைவி எல்லாத்தையும் அனுப்பிடுறார். இவர் மட்டும் தனித்து இருக்கிறார். தனித்து இருந்து ஜெபிக்கிறார். பொழுது விடி மட்டும் ஒரு புருஷனோட போராடுகிறார். கடைசியில எப்ப அவன் பேர் என்னப்பா? யாக்கோபு. இல்ல நீ இஸ்ரவேல். அவன் பேரை சேஞ்ச் பண்ணிட்டேன், அவன் பேரை மாத்திட்டேன்ப்பா, நீ இஸ்ரவேல் பா. நீ யாக்கோபு கிடையாது, நீ எத்தன் கிடையாது, இஸ்ரவேல், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த வார்த்தை அவர் கேட்டாரு. கர்த்தர் பேசினாரு. திரும்பி ஆற்ற கடந்தங்க வர்றாரு. ஏசா யாக்கோபும் ஐக்கியமாகிறார்கள். ஏன்? ஒரு ஜெபம். அங்கே நீண்ட நாட்கள் பகை. ஏசா சொல்ற, என்னைக்காவது நாள் யாக்கோபை நான் கொல்லுவேன், கொல்லாம விட மாட்டேன். அந்த நீண்ட நாள் பகை இங்கே ஜெபத்தின் மூலமாய் ஐக்கியமாகிறது. ஏன்னா இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டானுங்க. தேவன் பேர மாத்தி அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. தேவன்ட்ட விஷயத்தை சொல்லிட்டாரு. கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவனாய் இவன் மாறுகிறான். மானோனை சகோதரனை சந்திக்கிறார். அங்கே இருவரும் ஐக்கியமாகிறார்கள். ஒரு ஜெபங்க, இரவு முழுவதும் போராடி ஜெபிக்கிறார். ஒரு ஜெபம், ஒரு விண்ணப்பம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி தலைகீழா, டோட்டலி சேஞ்ச், தலைகீழாய் மாற்றுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் தலைகீழாய் மாற்ற முடியும். ஆனால் ஒன்று, தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டத்தை அல்லது திட்டத்தின் மையத்திலே நீங்கள் ஜெபிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவ திட்டத்தின் மையத்திலே நீங்கள் இருந்து ஜெபிக்கும் பொழுது, அதுதான், அந்த ஜெபந்தான் கேட்கப்படும், அந்த ஜெபந்தான் அங்கீகரிக்கப்படும். இன்னைக்கு நம்முடைய அனுபவம், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? தேவனுடைய திட்டத்தின் மையத்தில் ஜெபிக்கிறீர்களா? நம்ம சொல்லுவாங்க, அப்படி பிளான் பண்ணணும், இப்படி பிளான் பண்ணணும், அதுக்கு பிளான் பண்ணீங்களா, இதுக்கு பிளான் பண்ணீங்களா, அப்படி பிளான் பண்ணுங்க, இப்படி பிளான் பண்ணுங்க. எப்படி பிளான் பண்ணாலும் சரி, நீங்க 1000 பிளான் பண்ணுங்க, நீங்க பண்ற பிளான்ல தேவ திட்டம் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பிளான் ஃபெயிலியர் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அது உங்களுக்கு சக்சஸே ஆகாது. தேவ திட்டம் என்ன என்பது தெரிந்து நீங்க பிளான் பண்ணணும். தெய்வ திட்டம் என்னன்னே தெரிஞ்சுக்கிட்டு கிடையாது. உங்களுடைய திட்டம் என்ன அப்படிங்கிற கேட்கறதும் கிடையாது. நம்மளா ஒரு பிளான் பண்றது, நம்மளா ஒரு முடிவு எடுக்கிறது. எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணா ஜெபம் கேட்கப்படாதுங்க. ஏன்னா தேவ திட்டம் இல்லையே.
நீங்கள் தேவ திட்டத்துக்கு எதிராக நீங்களா உட்கார்றீங்க, நீங்களா 10 பேர் சேர்ந்து பிளான் பண்றீங்க, நீங்களா ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நீங்களா ஒன்று அரேஞ்ச் பண்றீங்க, நீங்களா ஒன்று பண்றீங்க, பண்ணிட்டு ஐயோ அதுல அப்படி இப்படின்னா அங்க தேவன் இருக்க மாட்டாருங்க. தேவன் இருக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், அங்க தேவன் இருக்க மாட்டார். அங்க என்ன இருக்கும்? 4 பேர் 5 பேர் உட்கார்ந்து நீங்க பிளான் பண்ணி முடிவு பண்றீங்கன்னு வைங்களேன். ஆனா அதிலே தேவ திட்டம் என்பதை அறியாமல், தேவ திட்டம் என்பதை தெரியாமல் பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஹீஸ் a failure. அந்த திட்டம் வெற்றி பெறாது. ஏன்னா தேவன் இல்லை. தேவன் இல்லாத ஒரு திட்டம், கர்த்தர் இல்லாத ஒரு திட்டம் அது வெற்றி பெற சக்சஸ் மாதிரியே தெரியும், மேல 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 போற மாதிரியே தெரியும், போய்கிட்டே இருக்க மாதிரி தெரியும். ஒரு நாள் தொப்புன்னு கீழே விழும் போது தெரியும். தொப்புன்னு கீழே விழுவோம், எனக்கு தெரியும் ஐயோ தெய்வ திட்டம் இல்லை. தெய்வ திட்டத்தை மாறி ஓடி விட்டோம். கர்த்தருடைய திட்டத்தை விட்டு மாறி ஓடி விட்டோம். உங்களுடைய அனுபவம் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன உபத்திரவம் வந்தாலும், மனுஷர்கள் என்ன பேசினாலும், தேவ திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருந்தார்ல, அதுல நிலைச்சிருங்க, நிலைச்சிருங்க. தேவன் உங்களை உயர்த்தி பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்தி பயன்படுத்துவார். ஒரு உயர்த்தக்கூடிய ஒரு நாள் வரும், அன்னைக்கு உங்களை உயர்த்துவார். ஏன்னா அவர் பொய் சொல்றதுக்கு மனுஷன் கிடையாது. யாக்கோபை ஆசீர்வதித்தார். தீர்க்க தரிசனங்க இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். It is a promise of God. அது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். It is a promise of God. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. உங்க வாழ்க்கையில தேவ சித்தமும் தேவ திட்டமும் நிறைவேறும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திட்டமும் உம்முடைய சித்தமும் என்னுடைய வாழ்க்கையில நிலைவரப்பட உதவி. இந்த மகிமை நிகழ்ச்சி பார்த்து கொண்டு ஆசீர்வதி. இந்த மகிமை டிவி நடத்துகிறது தாசனை ஆசீர்வதி. இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிற எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.